Hello everyone. Last video நம்ம பைத்தான்ல print function என்ன, print function யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் எப்படி print பண்ணலாம், நம்பர் எப்படி print பண்ணலாம், கால்குலேஷன் எப்படிலாம் பண்ணலாம், அதெல்லாம் லாஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருக்கீங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பைத்தான்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் வேரியபிள் அண்ட் வேல்யூ அப்படின்னா என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐ எம் தமிழ், திஸ் இஸ் மை சேனல் திங்க் டு க்ரோ. ஓகே, வாட் இஸ் வேரியபிள்? வேரியபிள்னா வேற எதுவும் இல்லை. இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸ் தான் வேரியபிள். இந்த வேரியபிள்குள்ள ஒரு பென், அதாவது இந்த பென் தான் வேல்யூ. இந்த வேல்யூவை இந்த வேரியபிள்குள்ள போடுறேன். இப்போ ஒவ்வொரு டைமும் அந்த பென்ன்ற வேல்யூ வேணும்னா இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுவோம், அதாவது இந்த பாக்ஸை ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த பாக்ஸை ஆக்சஸ் பண்ணா இந்த பென்னை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பாக்ஸை தான் வேரியபிளை கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த பாக்ஸுக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பென்சில் பாக்ஸ், காமெடி பாக்ஸ் அல்லது பென் பாக்ஸ், என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். ஒவ்வொரு டைமும் அந்த பென் வேணும்னா இந்த நேமை தான் கால் பண்ணுவோம். இப்போ பென் பாக்ஸ் எடுத்தால் அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிளாக வேறு எதுவும் இல்லை. வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள். ஸோ வேரியபிள் இருக்கிறனால வேல்யூஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கோடிங்கில் எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வேல்யூ ஒரு டைம்னா நீங்கள் டைப் பண்ணிடலாம். ஒவ்வொரு டைமும் இந்த வேல்யூ வேணும்னா நீங்கள் இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஒவ்வொரு டைமும் இந்த வேரியபிள் கால் பண்ணுறப்ப இந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். உங்களுக்கு வேரியபிள் அண்ட் வேல்யூனா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலாம் கோடிங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. உங்கள் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டரை VS கோடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் VS கோட் ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால இப்போ நான் நியூவாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி கிளாஸ் 2.py ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலில் தான் நம்ம வேரியபிள்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா நேம்னே கிரியேட் பண்ணுறேன். நேம்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அரசன் அப்படின்ற ஒரு வேல்யூவை பாஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த வேல்யூவை நீங்கள் அவுட்புட்டில் கொண்டு வரணும். அந்த அவுட்புட்டில் கொண்டு வரதுக்கு நீங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி பிரிண்ட் ஃபங்க்ஷனை என்னன்னு பார்த்துட்டோம். அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் அந்த வேல்யூவை பாஸ் பண்ண தேவையில்லை. இப்போ அந்த வேரியபிள் தான் பாஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த நேம்ன்னு இருக்கா, இந்த நேம்ன்ற வேரியபிளை தான் இதுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். இப்போ நேமன் பாஸ் பண்ணிட்டோம். பாஸ் பண்ணிட்டு ரைட்டில் இருக்க அந்த ரன் பட்டனை டச் பண்ணிங்கன்னா இப்போ அவுட்புட்டில் தமிழரசன் பிரிண்ட் ஆகும் பாருங்க. அவுட்புட்டில் தமிழரசன் வந்திருக்கா, அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இந்த வேல்யூன்ற தமிழரசன் இருக்குல்ல, அந்த வேல்யூ வந்து இந்த நேம்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த ஸ்டோர் ஆன வேரியபிள் வந்து இங்கே பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கால் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். வேரியபிள்னா வேற ஒன்றும் இல்லை. என்னென்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் ஆகிறதா இந்த வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரு கோடிங்கும் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வேரியபிள் பிளஸ் பிரிண்ட், அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது ஆல்ரெடி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ ஆல்ரெடி நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன்லேயே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு கிரீட்டிங் மெசேஜ் மாதிரி பிரிண்ட்டை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண வைக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இப்பயும் ஒரு கிரீட்டிங் மெசேஜ் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். மை நேம் இஸ் தமிழரசன் ஒரு கிரீட்டிங் மெசேஜ் தான் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட்டில் எனிதிங் உள்ளே கொடுத்தா, கோட்ஸில் கொடுத்தா அதை அப்படியே அவுட்புட்டில் கொண்டு வந்து கொடுக்கும். அதை தான் இப்போ பிரிண்ட்டும் வேரியபிளும் மிக்ஸ் பண்ணி எப்படி கொண்டு வர வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஒரு வேல்யூவை அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ அதே பிரிண்ட் ஃபங்க்ஷன் தான் உள்ள கோட்ஸ்குள்ள மை நேம் இஸ், அதுக்கப்புறம் கோட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கமா கொடுத்து தான் அந்த வேரியபிள் நேம் கொடுக்கணும். வேரியபிள் நேம் என்ன, நேம். இப்போ நேம்ன்ற வேரியபிள் கொடுத்துட்டேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த பிரிண்ட்ல சும்மா நேம் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. செகண்ட் மை நேம் இஸ் தமிழரசன் பிரிண்ட் ஆயிருக்கு. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட்னு வந்துருச்சா, இந்த பிரிண்ட்ல இந்த மை நேம் இஸ் அது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடும். செகண்ட் அந்த நேம்ன்னு இருக்கா, அந்த நேம்ன்றது வேரியபிள். அந்த வேரியபிள்குள்ள எந்த வேல்யூ இருக்கு, தமிழரசன்ற ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ வந்து இங்க வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ வேரியபிள் யூஸ் பண்ணி பிரிண்ட்டையும் சேர்த்து வேரியபிள் பிளஸ் பிரிண்ட் அதை யூஸ் பண்ணி ஒரு கோட் உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய என்ன வேணால் நீங்கள் பிரிண்ட் பண்ண வைக்கலாம், என்ன வேணால் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம், கிரீட்டிங் மெசேஜ் அந்த மாதிரி நிறைய என்ன வேணால் பண்ணலாம். இப்போ இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரு கிரீட்டிங் மெசேஜ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வேரியபிள் கேன் ஸ்டோர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்.
லைக் எந்தெந்த மாதிரி டேட்டா டைப்னா இப்போ டெக்ஸ்ட்டு, நம்பரு, பூலியன் அந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதில் டேட்டா டைப்ஸ்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியாது, நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கும் அந்த டேட்டா டைப்ஸ்லாம் வேரியபிளில் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண வைக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நேம்னு ஏற்கனவே ஒரு வேரியபிள் இருக்குது, அது வந்து அப்படியே விட்டுறேன். இப்போ ஏஜ்னு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஏஜ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி 22 அதுக்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ ஹைட்டுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இப்போ 175.6 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஐ எம் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு வேரியபிள் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள ட்ரூன்னு கொடுக்குறேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்டு ஈக்குவல் டு ட்ரூனா வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு டேட்டா டைப்ஸ். அது என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த 4 வேரியபிளையும் பிரிண்ட் பண்ண வைக்க போகிறேன். பிரிண்ட் நேம், பிரிண்ட் ஏஜ், பிரிண்ட் ஹைட், பிரிண்ட் ஸ்டூடெண்ட். இப்போ நிறைய வித்தியாசமான எல்லா டேட்டா டைப்ஸையும் சேர்த்து இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ தமிழரசன் 22, ஹைட்டு, ட்ரூ எல்லாமே அவுட்புட்டில் வந்துருச்சு. அதான் வேரியபிள் யூஸ் பண்ணி எந்த டேட்டா டைப் வேணால் நீங்கள் அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுங்க. இப்போ வேரியபிள் கேன் சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள், இப்போ இதை ரைஸ் பண்ணிடுறேன். ரைஸ் பண்ணிட்டா இப்போ ஏஜ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் 22 ஸ்டோர் பண்ணுறேன். பிரிண்ட் ஏஜ்னு கொடுத்தா 22 வரும். 22 வருதுங்களா? இப்போ ஏஜ்ன்றதை மாற்ற போகிறேன். ஏஜ் இப்போ வந்து 25 கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னு பாருங்க. 25 பிரிண்ட் ஆகிருக்குங்களா? ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்த வேல்யூ வந்து செகண்ட் கொடுத்த வேல்யூ 25ன்றது அப்டேட் ஆயிடுச்சு ஏஜ்ல. அதனால லாஸ்டா எந்த வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுதான் அவுட்புட்ல வரும். ஸோ இதான் வேரியபிள்ஸ் கேன் சேஞ்ச் வேல்யூ. நெக்ஸ்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி கால்குலேஷன்லாம் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஏன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் 10ன்ற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ பின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் 10ன்ற இன்னொரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூ சொல்ல கொடுத்து நம்ம கால்குலேஷன் பண்ணியிருப்போம். இப்போ வேரியபிள் எப்படி பண்ண போகிறோம்னா ஒரு வேல்யூ எடுத்து அதை வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிப்போம். அந்த ஸ்டோர் பண்ண வேரியபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் அந்த வேரியபிள் a + b அந்த இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 10ன்ற வேல்யூ இந்த ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த 10ன்ற வேல்யூ இந்த bன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னா a + b அப்படின்னா இந்த 2 வேரியபிளையும் ஆட் பண்ண சொல்லுது. 2 கொடுத்தா இங்க பாருங்க ஆட் பண்ணி 20 பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணிருக்குன்னா அந்த 10ன்ற வேல்யூ bல இருக்க 10ன்ற வேல்யூ ஆட் பண்ணி அவுட்புட்ல கொண்டு வந்திருக்கு. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள் அண்ட் வேல்யூஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். வேரியபிள் யூஸ் பண்ணி டேட்டாஸ்ல எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வேரியபிள் யூஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணலாம்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதாவது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பைத்தான் படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். ஐ எம் தமிழரசன். திஸ் இஸ் மை சேனல். திங்க் டு க்ரோ. திங்க் ஸ்மார்ட்டர், க்ரோ எவ்ரி டே. பாய்.